நண்பர்களே வணக்கம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தாங்கள் ஒரு கடவுளைப் போலவும் தங்களுக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பதைப் போலவும் நினைத்து கொள்கிறார்கள். சமீபத்திய காலகட்டத்தில் உச்சகோபுரத்தில் அமர்பவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். இந்த உலகம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இழப்புகளை சந்திக்கும். ஒவ்வொரு நொடியும் கடந்து போகும். நாளை என்பது மாறாதது. இயக்கம் என்பதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதிகாரங்கள் என்பதும் மாறி போகலாம். ஆட்சி என்பதும் காட்சி மாறி போகலாம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு என்று சொல்வார்கள். இந்த உலகில் எதையும் கொண்டு வருவதில்லை, எதையும் கொண்டு செல்வதில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது, அதிகாரத்தில் இருக்கிற பொழுது என்ன செய்தோம் என்கின்ற பட்டியலைத்தான் ஓய்வு பெற்ற பிறகு சொல்ல வேண்டுமே ஒழிய, நான் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தேன் என்று ஓய்வு பெற்ற பிறகு வீட்டிற்கு முன்பாக போர்டு வைப்பதற்கல்ல. ஆக தங்களை கடவுளாகவோ மிகப்பெரிய சக்தியாகவோ நினைத்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எத்தனித்தார்கள் என்றால், நிறைவில் அவர்களுக்கு எம்மாதிரியான சூழ்நிலை இருக்கும் என்பதை அவர்களுடைய செயல்தான் அவர்களுக்கு காட்டும். எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் மனிதர்கள் என்கின்ற நிலையை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்கிற பொழுதுதான் சமத்துவ சமுதாயம் நீடிக்கும்.